இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 பெஸ்ட் போக்கிமான் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், பொதுவாகவே நம்ம மற்ற அனிமேஸோட மூவிஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா, அதாவது டோரேமான், ஷின்சான் இந்த மாதிரியான அனிமேஸோட மூவிஸ் எடுத்து பார்த்தோம்னா அந்த அனிமே வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ, அதாவது அதில் ஃபன்னி எலமெண்ட்ஸ், அப்புறம் அட்வென்ச்சரஸ் எலமெண்ட், இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கோ இதிலேருந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் அதிகமான எலமெண்ட் வந்து நம்மளுக்கு மூவிஸில் தருவாங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த மூவிஸ்லாம். பட் நீங்கள் போக்கிமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, போக்கிமான் ஏன் எல்லாரையுமே ரொம்ப கவர்ந்துச்சு, அதாவது எப்படி அது அவ்வளோ ஆடியன்ஸை வந்து இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நம்மளை வந்து அந்த கதையோடு அது ட்ராவல் பண்ண வைக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆஷோட ஃபஸ்ட்டு கதையிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த சீரீஸ் வந்து நம்மளை அப்படியே அந்த கேரக்டர் கூட சேர்ந்து மூவ் பண்ண வைக்கும். ஸோ மெயினாக அந்த ஒரு ரீசனுக்காக தான் போக்கிமான் வந்து எல்லாருமே க்ளோஸ் பண்ண அனிமையாக இருக்குது. அண்ட் இந்த காரணத்தினால தான் எல்லாருமே எப்படின்னா போக்கிமான் கூடயே சேர்ந்து தானும் மூவ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இதே வேலையை தான் போக்கிமான் கேம்ஸுமே பண்ணுவோம். ஸோ அதனால தான் போக்கிமான் கேம்ஸ் அவ்வளோ அடிக்டிவாக இருக்குது. அண்ட் இதே இது மூவி எடுத்து பார்த்தீங்கன்னா, போக்கிமான் மூவிஸ் எல்லாமே மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு லெஜெண்டரி டைப் போக்கிமானை பற்றி அதை பற்றி ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஒரு மூவியாகவே எடுப்பாங்க. ஸோ அதான் ஒரு மூவி அவங்க எடுக்கிறாங்கன்னா அது வந்து ஒரே ஒரு லெஜெண்டரி டைப் போக்கிமானை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் பொதுவாகவே போக்கிமான் மூவிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லா போக்கிமான் மூவிஸ் பார்த்தவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, போக்கிமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 1 வந்து எப்போவுமே கேம்ஸ் தான் இருக்கும். சரியா, கேம்ஸ்க்கான மார்க்கெட் தான் போக்கிமானில் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக சீரீஸ் தான். சீரீஸ் வந்து போக்கிமான் சீரீஸ்க்கு தான் அதிக ஃபேன்ஸ் மூவிஸோட. ஸோ என்னையை பொறுத்தளவு மூவிஸோட சீரீஸ் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் போக்கிமான் மூவிஸ் வந்து எபிசோட்ஸ் அதை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஓரளவு போக்கிமான் சீரீஸில் ஒரு ஃபஸ்ட்டு 10 எபிசோடாக நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் வாட்ச் மூவிஸ். ஸோ உங்களுக்கு மூவிஸ் வந்து கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இன்றைக்கி டாப் 5 பெஸ்ட் போக்கிமான் மூவிஸ் பார்க்கணும். இந்த லிஸ்ட் வந்து நான் எதை வச்சு மேக் பண்ணியிருக்கேன்னா, எந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸை பார்த்ததில்லை. நான் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் தான் சொல்ல போகிறேன். எனக்கு இதெல்லாம் நான் போக்கிமான் பார்த்ததில்லை. எனக்கு பிடிச்ச 5 மூவிஸை தான் நான் இந்த லிஸ்ட்டில் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே இருக்காமல் நான் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஸோ நம்மளோட 5th பிளேஸில் எது இருக்குன்னா, போக்கிமான் மூவி 2000, அதாவது லூகியாவை வச்சு எடுக்கப்பட்ட மூவி. லூகியாங்கிறது ஒரு லெஜெண்டரி டைப் போக்கிமான். அந்த ஒரு போக்கிமான சென்டராக வச்சு எடுக்கப்பட்டது தான் இந்த மூவி. அண்ட் இது வந்து போக்கிமான்லேயே செகண்ட் வந்த மூவி இது தான். அண்ட் இந்த மூவியில் வந்து லூகியாவை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்க மாட்டாங்க. மீதி இன்னும் 3 லெஜெண்டரி போக்கிமான்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று எலக்ட்ரிக் பவர், இன்னொன்று வந்து ஃபயர் பவர், அண்ட் இன்னொன்று ஐஸ் பவர். ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் தான். இது வந்து லெஜெண்டரி பேர்ட்ஸ் அப்படிம்பாங்க. அண்ட் இந்த 3 பேர்ட்ஸுமே நீங்கள் ஒரு போக்கிமான் கேமராக இருந்தீங்க அப்படின்னா அந்த 3ஐயுமே கண்டிப்பாக பிடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு போக்கிமான் கேமராக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம். பிகாஸ் இதை பார்க்கையில் ஒரு டைப் ஆஃப் ப்ரௌட் ஃபீலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். பிகாஸ் நீங்கள் வந்து போக்கிமான்ஸில் அதை பிடிச்சி வச்சுருப்பீங்க, ரைட்? கேமில் வந்து நீங்கள் அதை பிடிச்சிருப்பீங்க. அதை நீங்கள் இவ்வளோ மாதம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்டிப்பாக யூ வில் ஃபீல் சம்திங் ப்ரௌட். அதான் அதுக்காண்டி இந்த மூவி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இந்த மூவியில் வந்து ஒரு போக்கிமானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம 4 போக்கிமானுக்கு கொடுத்ததுனால அதுக்காண்டியே இதை வந்து நான் 5வது லிஸ்ட்டில் போடுறேன். ஸோ அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும். அண்ட் இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் வந்து இதை இங்கிலீஷில் பார்க்குறது பெட்டர். ஏன் அப்படின்னா லூகியாவுக்கு வந்து ஸ்பீக்கிங் எபிலிட்டி இருக்கும் இதில், அதாவது டெலிபதி மூலமாக அதால் பேச முடியும் மனுஷங்க கூட. ஸோ அது பேசுகிறப்போ தமிழ் டப்பிங் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வியர்டாக தான் தெரியும். அதாவது அந்த போக்கிமானுக்கும் அந்த வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் பயங்கர கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏதோ ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி அது சுத்தமாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் என்னைய கேட்டால் இந்த படத்தை வந்து இங்கிலீஷில் பார்க்குறது பெட்டர். ஓகே, நம்ம வந்து 4வது லிஸ்ட்டுக்கு போவோம். 4வது இது அப்படின்னா போக்கிமான் த மூவி லுக்காரியோ அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் மியூ. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா டிவிலே நிறைய இடம் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த மூவி வந்து ஏன் இதில் 4வது லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, 2 கான்ட்ராஸ்டான போக்கிமானை வந்து சென்டராக வச்சு எடுக்கப்பட்டது தான் இந்த ஃபில்ம். இது என்னென்னா, லுக்காரியோங்கிறது வந்து ஒரு பேடாஸ் கேரக்டர் போக்கிமான். இது வந்து கைண்ட் ஹார்ட்டட் போக்கிமான் தான். பட் இதோட லுக்கை பார்த்தாலே தெரியும், இட்ஸ் லைக் சம்வாட் பேடாஸ், ரைட்? ஸோ அதனாலே இது கொஞ்சம் கெத்து காமிக்கிற போக்கிமான். அண்ட் இந்த மாதிரி ஒரு போக்கிமானையும் மியூ மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு போக்கிமானையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் ஹீரோவாக ஆஷ் இருந்தாலும் இன்னொரு ஹீரோ இதில் காட்டுவாங்க. அதாவது லுக்காரியோவுக்கு மாஸ்டராக இருக்கிறது தான் அந்த இன்னொரு ஹீரோ. அந்த ஹீரோ பண்ணுற சாக்ரிஃபைஸ்லாம் லாஸ்ட் சீன்லலாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கும். சில ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் சீனில், அதாவது படத்தில் வந்து அங்கங்கே வந்துட்டு போகும். அதெல்லாம் உண்மையிலே பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மூவியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3rd உள்ளது என்னென்னா, டெஸ்டினி டியாக்சிஸ். ஸோ இந்த மூவி எதுக்கு நான் 3rd சொல்கிறேன் அப்படின்னா, இதோட ஃபைட் சீனுக்காகவே தான். ஸோ இந்த படம் வந்து டியாக்சிஸ் அப்படிங்கிற ஒரு அதர் பிளானட் போக்கிமானை பேஸ் பண்ணது. அண்ட் இதில் டியாக்சிஸ் மட்டும் வராது, ராயகுசா அப்படிங்கிற ஒரு செம கெத்தான ஒரு போக்கிமானும் இதில் வரும். ஸோ நான் இந்த படத்தை பார்க்குறதுக்கு மெயின் காரணமே ராயகுசா தான். பிகாஸ் எனக்கு ராயகுசா ரொம்ப பிடிக்கும். அண்ட் கண்டிப்பாக போக்கிமான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ராயகுசா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும். அதோட ஃபைட்டிங் எல்லாமே ஸோ எப்படி சொல்ல பயங்கர கெத்தாக இருக்கும். இட்ஸ் லைக் எப்படி சொல்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு போக்கிமான் தான்.
கண்டிப்பாக மோஸ்ட் பவர்ஃபுல் போக்கிமான்ஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக டாப் 5க்குள்ளே ரேகுஜாவோட நேம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான போக்கிமான். ஸோ இது ரெண்டையுமே வச்சு எடுக்கப்பட்ட ஃபிலிம். அண்ட் நீங்கள் வந்து போக்கிமானை வந்து ஃபைட்டுக்காக தான் பார்க்குறீங்க, அதாவது ஃபைட் சீன்ஸ்க்காக தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் வந்து டெஸ்டினி டியாக்சிஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் படம் ஸ்டார்டிங்லேயே ஃபைட்டிங்கில் தான் ஆரம்பிக்கும். அண்ட் அந்த ஸ்டார்டிங்கில் வர ஃபைட்டு வந்து எண்ட் ஆகிற டைமில் வந்து ரேகுஜா வந்து ஒரு அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக, அது எப்படி சொல்ல, பார்க்குறதுக்கே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் ஃபைட் சீன்ஸ் வந்து உண்மையிலே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இது வந்து டாப் 3. அண்ட் என்னோடய லிஸ்ட்டில் செகண்ட் எது அப்படின்னா, இந்த மூவியை பற்றி சொல்லி ஆகணும். இதை வந்து நீங்கள் போக்கிமான் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த மூவியை பார்க்காம கண்டிப்பாக இருக்கவே முடியாது. மியூட்டூ ஸ்ட்ரைக்ஸ் பேக். இதுதான் போக்கிமான் ஃப்ரான்ச்சைஸோட வெரி ஃபஸ்ட் மூவி. எஸ், முதல்ல ரிலீஸ் ஆகப்பட்ட போக்கிமான் மூவி வந்து இதுதான். அண்ட் இந்த மூவிக்கு வந்து ஏன் செகண்ட் ப்ளேஸ், ஆக்சுவலாக அதுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் தான் கொடுக்கணும்னு இருந்தேன். பட் ஃபஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் வேறு கேட்டகரி. ஓகே, ஸோ இதுக்கு ஏன் நான் அவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து போக்கிமான்லேயே வந்து ஃபஸ்ட்டு மூவி. ஸோ அது கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மியூட்டூ வந்து என்ன மாதிரி ஒரு போக்கிமான்னா, ஒரு எப்படி சொல்ல, பேடாஸ்லேயும் உச்சக்கட்ட போக்கிமான்னு சொல்லுவாங்க, கெத்தான ஒரு போக்கிமான். அண்ட் இது வந்து எப்படி ஒரு ஃபிலாசபிக்கல் போக்கிமான். தான் வந்து உருவான உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப்லாம் யோசிச்சுட்டு இருக்கும். நம்மளும் தான் இருக்கும், இன்றைக்கி அதை நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் யோசிச்சு போவோம். பட் அது வந்து ஒரு போக்கிமான். பட் உருவான உடனே உட்காந்து அதோட பர்பஸ் என்ன, அதோட லைஃபோட பர்பஸ் என்னன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபிக்கல் போக்கிமான். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் போக்கிமான். கார்ட்டூன் அனிமேல சொல்லியிருப்பாங்க மியூட்டூ தான் எர்த்துலேயே பவர்ஃபுல்லான போக்கிமான் அப்படின்ட்டு. ஸோ நான் சொல்ல அனிமேல சொல்லியிருப்பாங்க. ஸோ மியூட்டூ வந்து ஒரு செம்ம கெத்தான ஒரு சூப்பர் போக்கிமான்னு சொல்லலாம். ஸோ அதுக்காண்டி இந்த படத்தை பார்த்தேன். அண்ட் ஆல்சோ இதோட சென்டிமெண்டல் டச்சஸ் வந்து உண்மையாக சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். நீங்கள் வந்து எமோஷன்ஸ்லாம் ரொம்ப விரும்புகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அனிமேயில் இந்தளவுக்கு சென்டிமெண்ட்ஸை கலந்து எமோஷனலாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு படம். உண்மையிலே செம்ம எமோஷ்னலாக சூப்பரான ஒரு படம். இதோட எண்டிங் கிளைமேக்ஸ்லாம் மறக்கவே முடியாது. எப்படி சொல்கிறது, போக்கிமான்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இல்லை, எந்த லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தாலுமே இந்த படம் வந்து கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அதை நான் அடிச்சு சொல்லுவேன். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா. ஓகே, நம்ம ஃபைனலாக டாப் 1க்கு போகிறோம். முன்னாடி சில ஹானரபிள் மென்ஷன்ஸ். The Rise of Darkrai, The Spell of Unknown, RCS and Life of Jewel and Zoroark. இதை தாண்டியும் நான் சில மூவிஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ சாரி ஃபார் தட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பெஸ்ட் மூவிஸ் தான். பட் இது நான் டாப் 5 லிஸ்ட் பண்ணுறதுனால 5 மூவிஸை தான் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வரல. பட் இந்த மூவிஸுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஃபைனலி டாப் 1 என்ன அப்படின்னா, போக்கிமான் ஐ சூஸ் யூ. இந்த மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் போக்கிமான் சீரீஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதுதான் இந்த மூவி. அதாவது ஆஷோட ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது, அதுதான் இந்த கதை. அதை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மூவி வந்து 2019 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இப்போ ரீசெண்டாக 2017 அப்புறமா தான் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த மூவி தான். அண்ட் இது டிவியில் போட்டாங்களே எனக்கு சரியாக தெரியல. ஸோ பார்க்கணுன்னா ஆன்லைனில் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மூவி வந்து உண்மையிலே நல்ல மூவி. அண்ட் அதான் போக்கிமானோட ஆரிஜினே இதில் சொல்லியிருப்பாங்க. போக்கிமான்னா அதாவது ஆஷோட ஆரிஜின் அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறதுனால திஸ் இஸ் ஃபஸ்ட் ப்ளேஸ். ஸோ இதனால தான் நான் வந்து இந்த மூவிக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுக்கேன். இல்லைனா கண்டிப்பாக மியூட்டூ ஸ்ட்ரைக்ஸ் பேக் தான் வந்திருக்கும். ஸோ இதுதான் என்னோடய லிஸ்ட். இது வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட் இந்த 5மே. அண்ட் இது வந்து அஃபிஷியல் லிஸ்ட்லாம் கிடையாது, இது வந்து என்னோடய லிஸ்ட். ஸோ உங்களோட லிஸ்ட் என்னென்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவிஸ்லாம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும்.